கடந்த திங்கட்கிழமை பிரெண்ட் கச்சா எண்ணெய் பேரலுக்கு சுமார் $83.36 அமெரிக்காவின் முக்கிய அளவுகோலான WTI கச்சா எண்ணெய் $79.57 வர்த்தகம் செய்யப்பட்டன. இந்த எண்ணெய் விலை குறைவு உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளரான இந்தியாவுக்கு இறக்குமதி செலவை குறைக்கவும், பணவீக்க அழுத்தத்தை தணிக்கவும், ரூபாயின் மதிப்பை அதிகரிக்கவும் உதவியுள்ளது. பொதுவாகவே அடிப்படை விலைகளில் ஏற்படும் அன்றாட மாற்றங்களின் அடிப்படையில் அல்லாமல் கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்திய சுத்திகரிப்பு ஆலைகள் பல வாரங்களுக்கு முன்பே திட்டமிடுகின்றன. காரணம், விலையை விட விநியோக நம்பகத்தன்மையே மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மாறிவரும் புவிசார் அரசியல் சூழலில் இந்தியாவின் பன்முகப்படுத்தப்பட்ட கச்சா எண்ணெய் கொள்முதல் உத்தி இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு முறையான விநியோக பாதுகாப்பை ஏற்படுத்தியுள்ளதாக கேப்லர் நிறுவனத்தின் மூத்த ஆராய்ச்சி ஆய்வாளர் நிகில் துபே கூறியுள்ளார். 2022 உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பொருளாதார தடை விதித்தது உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தையே மாற்றியமைத்தது. மலிவு விலையில் ரஷ்யா எண்ணெய் கிடைத்தது இந்திய எண்ணெய் நிறுவனங்களுக்கு பெரும் லாபமாக அமைந்திருந்தது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு 100% வரி விதிக்கும் அதிகாரத்தை ட்ரம்புக்கு வழங்கும் சட்ட மசோதாவை அமெரிக்கா கொண்டு வந்துள்ள நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவின் எண்ணெய் கொள்முதல் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ரஷ்யாவின் ஒட்டுமொத்த எண்ணெய் ஏற்றுமதி வருவாயில் சரிவு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதி கடந்த மாதத்தை விட 34% அதிகரித்து சாதனை படைத்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் 4.5 பில்லியன் யூரோ மதிப்புள்ள ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியுள்ளது. இது இந்தியாவின் மொத்த 5.5 பில்லியன் யூரோ மதிப்பிலான ரஷ்ய புதைப்படிவ எரிபொருள் இறக்குமதியில் 83% ஆகும். இதன் மூலம் சீனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்ய எரிபொருளை அதிகளவில் வாங்கும் 2வது பெரிய நாடாக இந்தியா மாறியுள்ளது. முக்கிய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கான ரஷ்ய விநியோகம் கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்த நிலையில் இந்தியாவின் ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதி மாதந்தோறும் 5.4% உயர்ந்ததால் இந்த திடமான அதிகரிப்பு ஏற்பட்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான விநியோகம் கடந்த மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் 150% அதிகரித்துள்ளது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனின் பாராதீப் சுத்திகரிப்பு நிலையத்திற்கான இறக்குமதி 126% உயர்ந்துள்ளது. பிபிசிஎல்லின் கொச்சி சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் நயாரா எனர்ஜியின் வதினார் சுத்திகரிப்பு நிலையம் ஆகியவை முறையே 83% மற்றும் 45% வளர்ச்சி பதிவு செய்துள்ளது. குறைந்த விலைகள் காரணமாக ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி வருவாய் முந்தைய மாதத்தை விட 8% சரிந்து ஒரு நாளைக்கு 348 மில்லியன் யூரோக்களாக குறைந்துள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி அளவை ரஷ்யா 14% உயர்த்தியுள்ளது. ஏற்றுமதி அளவு 7% அதிகரித்தாலும் மலிவு விலை காரணமாக ரஷ்யாவின் வருவாய் ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவின் புதைப்படிவ எரிபொருள் ஏற்றுமதி வருவாய் ஒரு நாளைக்கு 1% குறைந்து 734 மில்லியன் யூரோக்களாக உள்ளது. இந்தியாவின் கச்சா எண்ணெய் தேவையில் 50%க்கும் அதிகமான பங்கை கொண்டிருந்தது ரஷ்ய எண்ணெய். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா நாடுகள் இந்தியாவுக்கான 2வது மற்றும் 3வது பெரிய எண்ணெய் விநியோகஸ்தர்களாக இருந்த போதிலும் அவை இரண்டும் சேர்ந்து ரஷ்யாவை விட மிக குறைவாகவே விநியோகித்து உள்ளன. ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களை ஐரோப்பிய யூனியன், ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் இந்தியா தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. ரஷ்ய கச்சா எண்ணெயில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட டீசல் மற்றும் ஜெட் எரிபொருளை இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் பிரிட்டனின் வரிவிலக்கை தொடர்ந்து கடந்த ஜூனில் இந்தியாவின் ஜாம்நகர் சுத்திகரிப்பு நிலையத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட ஜெட் எரிபொருளின் முதல் விநியோகத்தை இங்கிலாந்து இறக்குமதி செய்துள்ளது. புவிசார் அரசியல் சவால்கள் இருந்தபோதிலும் ரஷ்யாவில் இருந்து சரக்குகள் தடையின்றி கிடைப்பது நிலையான எரிபொருள் ஆதாரமாக மாறியுள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா அதிகளவில் இறக்குமதி செய்வது என்பது ஒரு புவிசார் அரசியல் நிலைப்பாட்டை விட நடைமுறைக்கு ஏற்ற வணிக ரீதியான முடிவாகவே அமைந்துள்ளது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.